வணக்கம். இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதோடைய நெட் அசெட் வேல்யூ அல்லது என்ஏவினா என்ன, ஈக்விட்டி ஃபண்டுனா என்ன, அதோட சில சப் கேட்டகரிஸ், மேஜரான சப் கேட்டகரிஸ்களை பற்றி பார்க்கலாம். டெப்ட் ஃபண்ட்னா என்ன, அதோட மேஜர் சப் கேட்டகரிஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்யலாம், ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். டைரக்ட் ஃபண்டுனா என்ன, ரெகுலர் ஃபண்டுனா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். டிவிடெண்ட்னா என்ன, க்ரோத் ஃபண்டுனா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ எதுனா பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கொள்ள முயற்சி செய்கிறேன். வாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு காமன் மேன், அதாவது உங்களையும் என்னையும் மாதிரியாக இருக்கிற ஆட்கள் கிட்ட இருக்கிற பணம் எப்படி முதலீடு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பேங்க்கில் டெபாசிட்டாக தான் போடுறோம். இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஸ்கீமில் சேருவோம். அப்படியும் இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட் செய்கிறோம். சில பேர் பாண்ட்ஸ்லேயும், கோல்டு பாண்ட்ஸ்லேயும், சில பேர் ஃபிசிக்கல் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க டீட்டெயில்டாக. பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, தயவு செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இப்போது கொஞ்ச காலமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்கிறது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. பாண்டு மார்க்கெட்டும் இருக்குங்க, அது இன்னும் பிரபலம் அடையலை நம்ம ஊரில். கொஞ்சம் பேருக்கு தான் அதை பற்றி விழிப்புணர்வு இருக்குது. ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் டி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் பற்றியான டீட்டெயில்டு வீடியோ இருக்குங்க. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. சரிங்க, இப்போ நம்ம காமன் மேன் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டைரெக்டாக பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது சொல்கிற மாதிரி அவ்வளோ எளிதான செயல் கிடையாது. இதுக்கு நாம் முதல்ல நேரம் ஒதுக்கணும், அப்புறம் இதை பற்றி நன்கு உணரணும், அப்புறம் இதை நாம் கண்காணிச்சிக்கிட்டே வரணும். அப்போ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாகவே ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் கொடுத்து ஷேர் வாங்கலாம். அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் போய் பணம் கொடுத்து பாண்ட்ஸ் வாங்கலாம். ஆனால் நமக்கு நேரமும் இதை பற்றி இருக்கிற அறிவும் இல்லை அப்படின்னா நாம் எப்படி இன்வெஸ்ட் செய்யலாம்? அதுக்கு தான் இதை முழு நேரமாக செய்கிற கம்பெனிகள் இருக்குங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை ப்ராடக்ட்ஸாக செல் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் பாண்ட் மார்க்கெட்லேயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி அவங்க முழு நேர வேலையை இதுதான், அதனால் கண்காணிச்சிட்டு வராங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கம்பெனிகள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நடத்துவாங்க. இதை நடத்துறது ஃபண்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸ்கீம் நடத்துறதுக்கு அவங்க தான் முடிவு செய்வாங்க எங்கே முதலீடு செய்யலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேரில் வாங்கலாம், இல்லைன்னா பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் செய்யலாம். இது செபி கட்டுப்பாட்டின் கீழே தான் வருதுங்க. செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸையும் கண்காணிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம ஊரில் இருக்கிற சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள். இவங்க கீழே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். சரிங்க, இப்போ காமன் மேன் ஆகிய நாம் என்ன பண்ணலான்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை நாடி அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கீமில் நல்லா நமக்கு ஏற்ற ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணி அந்த ஸ்கீமில் பணத்தை முதலீடு பண்ணலாம். அந்த ஸ்கீமை நடத்துகிற ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பணத்தை முதலீடு செய்வார். அவர் எங்கே முதலீடு செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு முன்கூட்டியே அந்த ஃபண்டு ஸ்கீமில் சொல்லணும். அது நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் படித்து பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நமக்கு ஏற்றதான் தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் செய்யணும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் பல ஃபண்ட் ஸ்கீம்ஸை மேனேஜ் பண்ணலாங்க. சரிங்க, நாம் போடுற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செஞ்சாங்கன்னா அதுக்கு பெயர் தான் ஈக்விட்டி ஃபண்ட். அதே பணத்தை பெரும்பாலும் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் டெப்ட் ஃபண்ட். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நம்ம போடுற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அல்லது ஸ்கீம் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செஞ்சாங்க அப்படின்னா அது ஈக்விட்டி ஃபண்ட். பெரும்பாலும் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டெப்ட் ஃபண்ட். சரிங்க, இப்போ ஈக்விட்டி ஃபண்டுனா என்ன, டெப்ட் ஃபண்டுனா என்னன்னு மேலோட்டமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இன்னும் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இதுக்கு மட்டும் இல்லைங்க மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொரு ரீசனும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கையில் 5000 ரூபாய் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் எனக்கு இந்த 6 கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. நான் என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், ரிசர்ச் பண்ணிட்டேன். இந்த 6 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தற்போதைய ஒரு ஷேரோட விலை, இந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 21,000க்கு மேலே ஆகுது. இப்போ 21,000 ரூபாய் என் கையில் இருந்ததுன்னா ஒரு கம்பெனி ஒரு ஷேர்னா வாங்கலாம். ஆனால் என் கையில் இருக்கிறது எவ்வளோ? 5000 ரூபாய். இப்போ நான் இதில் எல்லாத்தையும் முதலீடு பண்ணணும்னு இருக்கிறேன் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இதை பண்ணலாம். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறேன். அதற்கு பேர் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். இதில் முதலீடு பண்ணுங்கள், இது வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்யணும். அதோட ரிஸ்க்கெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. ஸோ இப்போ இங்கே இந்த வீடியோவில் காட்டுற அனைத்து ஃபண்ட்ஸும் பாண்ட்ஸும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தாங்க. இன்வெஸ்ட் செய்யுங்க, வாங்குங்க, செல் பண்ணுங்கன்னு சொல்கிற அட்வைஸ் கிடையாது. சரிங்க, இப்போ ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு நான் தேர்ந்தெடுக்கிறேங்க. இப்போ இதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அதில் டாப் 10 ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு தான் இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் ஸ்கீமு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் எனக்கு தேவைப்படுற 6 கம்பெனியும் இதில் இருக்குது. அப்போது நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நான் கிட்டத்தட்ட அந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சதுக்கு கரெக்டாக ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் 5000 ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அவங்க கொடுக்குற யூனிட்ஸ் அந்த ஃபண்டு இன்டைரக்டாக இந்த கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் செஞ்சுடுவாங்க. ஸோ எனக்கு தனித்தனியாக வாங்க முடியாததை நான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்கலாம். சரிங்க, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இப்போ நம்ம நெட் அசெட் வேல்யூனா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு உதாரணத்தோடய பார்க்கலாம். இப்போது நம்ம முன்பு பார்த்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் அதோட என்ஏவி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 28.05, அதாவது ஜூன் 9ஆம் தேதி இருக்கிற விலை இது. இப்போ என்ஏவினா சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு நினச்சா ஒரு யூனிட் வாங்கிறதுக்காக நம்ம கட்ட வேண்டிய காசு தான் நெட் அசெட் வேல்யூ, இல்லைனா என்ஏவி. இது எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லை எந்தெந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த நெட் அசெட் வேல்யூ மாறும். அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த நெட் அசெட் வேல்யூ மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதிங்க இன்னைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 28.05 ரூபாய் கட்டணம். அதுதான் நெட் அசெட் வேல்யூ. இப்போது 5000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கு 28.05. அப்போ 5000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 178.253 யூனிட்டுகள் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் டெசிமல் பாயிண்ட்ஸும் வருங்க யூனிட்ஸில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்டில் டெசிமல் பாயிண்ட்டும் கணக்கில் வரும். அதனால தான் 178.253 யூனிட்ஸ்ன்றது சொல்கிறாங்க. சரிங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருடம் கழிச்சு, அதாவது ஜூன் 9, 2021ஆம் ஆண்டில் இதே மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 31 மாறுதுன்னு வைங்க ஒரு யூனிட்டுக்கு. இப்போ நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2.95. அப்போ நம்மக்கிட்ட யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 178.253 யூனிட்டுகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா 525 ரூபாய் 84 காசு வரும். இல்லைன்னா 10.5% வருடத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தாங்க லாஸ் ஆனாலும், அதாவது நெட் அசெட் வேல்யூ கீழே போச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இதுதான் நெட் அசெட் வேல்யூ. சரிங்க, ஈக்விட்டி ஃபண்ட்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முன்ன பார்த்த மாதிரியே ஈக்விட்டி ஃபண்டுனா அந்த ஃபண்டு பெரும்பாலும் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் செய்வாங்க. இப்போ ஸ்டாக்ஸை, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை 3 விதமாக பிரிக்கலாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். கேப்னா என்ன? மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட சுருக்கம் தான் கேப். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன? அந்த கம்பெனியோட மதிப்பு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்.
அதாவது அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுதான் மொத்தம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அப்போ அவ்வளோ பணம் நம்ம கையில் இருக்குது, நம்ம கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கினோன்னா நாம் தான் அந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு ஒரு ஷேர் விலையை மல்டிப்ளைட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சரிங்க, இப்போ செபி, நான் முன்னே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை செபி தான் கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை கண்காணிக்கிறாங்க. அவங்க நிறைய சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க, அதை மதித்து நடக்கணும் இந்த ஃபண்டு கம்பெனிகள். அவங்க செபி என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ஜ் கேப் அப்படின்னா முதல் 100 கம்பெனிகள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி முதல் 100 அதிகமாக இருக்கிற அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிகள் தான் லார்ஜ் கேப் கம்பெனிகள். மிட் கேப்னா 101லிருந்து 250வது கம்பெனி தான் மிட் கேப். ஸ்மால் கேப்னா 251வது கம்பெனிலேருந்து மற்ற எல்லாமே ஸ்மால் கேப். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை 3 விதமாக பிரிக்கிறாங்க செபியோட டெஃபினேஷன் படி: லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப். சரிங்க, இப்போ ஈக்விட்டி ஃபண்டோட சப் கேட்டகரிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட், அந்த பேர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபண்டு பெரும்பாலும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்தெந்த கம்பெனிகளெல்லாம் லார்ஜ் கேப்பில் வருதோ அதில் தான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த பெரும்பாலும் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் செபி கொடுக்கறது 80% ஆஃப் தி டோட்டல் அசெட். ஸோ எவ்வளோ முதலீடு செய்கிறோமோ அதில் 80% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அந்த ஃபண்ட் மேனேஜர். இது செபி கொடுக்குற ரூல்ஸுங்க. ஸோ இதுதான் முதல் லார்ஜ் கேப் ஃபண்ட். இரண்டாவது மிட் கேப் ஃபண்ட். நம்ம முன்னே பார்த்த மாதிரி மிட் கேப்னா என்னன்னு தெரியும். இப்போ மிட் கேப் ஃபண்டுனா மினிமம் 65% மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் செஞ்சுருக்கணும். ஸ்மால் கேப் ஃபண்டுனா செபி டெஃபினிஷன் படி 65% ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் செய்யணும் அந்த ஃபண்ட் மேனேஜர். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபண்டில் போய் நமக்கு இன்வெஸ்ட் செய்ய முடியும். சரிங்க, அடுத்தது மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்டுனா எந்த கேப் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கலாம். இது எதுலையும் வேணாலும் அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம கொடுக்குற பணத்தை இன்வெஸ்ட் செய்யலாம். அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்ட். அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் பெரும்பாலும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக பார்த்து தான் இன்வெஸ்ட் செய்யணும். அதாவது குறைந்தபட்சம் 65% இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ஃபண்ட். இந்த ஃபோக்கஸ்டு ஃபண்டுனா மேக்ஸிமம் 30 ஸ்டாக்ஸ் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்க இன்வெஸ்ட் செய்யணும். அதாவது 65% மினிமம் இந்த 30 கம்பெனிக்குள்ளார இருக்கிற கம்பெனிகள் மட்டும்தான் நாமல்ல அந்த ஃபண்டு மேனேஜர் இன்வெஸ்ட் செய்யணும். ஸோ ஃபோக்கஸ்டு ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா ஃபோக்கஸ் ஃபண்டுனா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக இஎல்எஸ்எஸ், ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் 80Cயோட பெனிஃபிட் கிடைக்குங்க. டேக்ஸ் சேவிங்கோட 80Cயோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ 1,50,000 ரூபாய் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் செக்ஷன் 80Cயில். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் ஈக்விட்டி ஃபண்டு கீழே வர சப் கேட்டகரிஸ். சரிங்க, ரெகுலர் ஃபண்டுனா என்ன, டைரக்ட் ஃபண்டுனா என்ன? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு புரோக்கர் இல்லை ஒரு மிடில் மேன் வழியாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அவங்களுக்குரிய கமிஷனை நாமே தான் கட்டணும். இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஃபண்டுக்கு தான் ரெகுலர் ஃபண்ட் அப்படின்றது பெயர். நம்ம டைரக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கிட்ட இருந்தே வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு பெயர் தான் டைரக்ட். அப்போ நம்ம கமிஷன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும். இப்போ நமக்கு நேரடியாகவே புரியும் எது வாங்கினா நமக்கு லாபம்ன்றது. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது தான் நமக்கு லாபம். ஏன்னா கமிஷன்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் வராது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைரக்ட்ன்ற இதே கிடையாதுங்க. எல்லாமே ரெகுலராக தான் இருந்தது. இப்போ எல்லாமே டைரக்டாக வர ஆரம்பிச்சது. அதனால நிறைய பேர் இப்போ டைரக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ண அவங்களும் டைரக்டில் மாறிக்கிட்டு வராங்க. சரிங்க, இப்போ டிவிடெண்ட் ஃபண்டுனா என்ன, க்ரோத் ஃபண்டுனா என்ன?
இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்டில் எல்லாமே ஸ்டாக்கில் தான் போய் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாக்ஸ் சில சமயத்தில் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். அந்த டிவிடெண்ட்ஸை ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் அதில் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்காங்கன்றதை பார்த்து பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா அதுதான் டிவிடெண்ட். க்ரோத்துனா டிவிடெண்ட் கொடுக்காம அந்த டிவிடெண்ட்டையும் மறுபடியும் ஃபண்டிலே இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி அது கணக்கு. அப்போ க்ரோத்தில் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன கேட்டிங்கன்னா க்ரோத்து தான் நல்லது. ஆனால் உங்களுக்கு மாதந்தோறும் இல்லை குவார்ட்டர்லி தோறும் இல்லை வருடம் தோறும் உங்களுக்கு ஏதாவது காசு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா டிவிடெண்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். சரிங்க, ஈக்விட்டி ஃபண்ட் பற்றி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற அனைத்து ஃபண்ட் மற்றும் பாண்ட் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்க்காக மட்டும்தான். வாங்குங்கன்ற அட்வைஸ் கிடையாதுங்க. முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ஆராய்ஞ்சு ரிஸ்க் புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் செய்யுங்க. சரி, ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேருந்து எடுத்துருக்குங்க. மணி கண்ட்ரோல் வெப்சைட் ஒரு சிறந்த வெப்சைட்டுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கும் பாண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கும் பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் டீட்டெயில்ஸும் அங்கே நன்றாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். இப்போ இதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி நெட் அசெட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 28.05 ஒரு யூனிட்டுக்கு. ஸோ இது என்ன ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்னன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ வெறும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும். ஸோ 80% கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் செய்யணும். சரி, இப்போ இந்த ஃபண்ட் ஹவுஸ் யார் இதை நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது இது ரெகுலராக டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலர். டேரெக்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற ஒரு நெட் அசெட் வேல்யூ காட்டும். இப்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு ஏதாவது இருக்கான்றது இங்கே போட்டிருப்பாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5000 ரூபாய். நீங்கள் சிப் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 500 ரூபாய் கூட இதில் இன்வெஸ்ட் செய்யலாம். கிரைசில் ரேங்க் இருக்குங்க. கிரைசில்ன்றது ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரேங்க் பண்ணக்கூடிய கம்பெனி. அவங்க ரேங்கிங் படி 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அமங் பியர்ஸ். அதுக்கப்புறம் ரிஸ்கோமீட்டர். எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்கோமீட்டரை காட்டணும் என்ன ரிஸ்க் இருக்குன்னு. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டாக இருக்கிறதுனால மாடரேட்லி ஹைன்றது தான் இதோட ரிஸ்க்கு. ஃபண்டு சைஸ் இருக்குது பாருங்கள். ஃபண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 12,716.81 கோடிகளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளோ காசு இந்த ஃபண்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஃபண்ட் மேனேஜர் இவ்வளோ காசை மேனேஜ் பண்ணுறாரு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நம்ம காசை கொடுத்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுனால அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கான காசு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஆல்ரெடி நெட் அசெட் வேல்யூவில் இன்க்ளூட் ஆகி தான் அந்த அமௌண்ட்டு காட்டும். இப்போ நெட் அசெட் வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கொடுக்குற டெஃபினிஷன் இதுதான். அதுதான் ஆனுவல் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டியது. அது நெட் அசெட் வேல்யூ என்ஏவி கூட கம்பைன் பண்ணி தான் நமக்கு அதை காட்டுறாங்க. சரிங்க, இப்போது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் பற்றியான டேட்டாவை ஆக்சிஸ் கம்பெனியோட வெப்சைட்லேருந்து இப்போ நான் எடுத்திருக்கேங்க. இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட். இந்த ஸ்கீம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிடிஎஃப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது இது வந்து ரெகுலர் பிளான் க்ரோத் ரெண்டுமே இருக்குது இதில். இப்போது இதில் பெரும்பாலும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது லார்ஜ் கேப் ஃபண்ட். அதனால் 80% மினிமம் லார்ஜ் கேப்பில் தான் இவங்க இன்வெஸ்ட் செய்கிறாங்க. அதே மாதிரி 87.5ங்க கரெக்டாக சொல்லணும்னா 87.5% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வேறு எங்கேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மீதி 12.5% எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். அவங்க டாப் 10 ஸ்டாக்ஸ் நம்ம முன்னே அந்த ஸ்லைடில் பார்த்துட்டோம். எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இங்கே காட்டுறாங்க. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற மேனேஜர் யார்? இதோ இங்கே இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் ஸ்ரேயாஷ் தவேல்கர். இவரோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் வேறு என்னென்ன ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றதும் கீழே கொடுத்துருக்காங்க. இதோ ஸ்ரேயாஷ் என்னென்ன ஸ்கீம்ஸை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காசை மேனேஜ் பண்ண போகிற இவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அது தவிர என்ட்ரி லோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது ஏதாவது பணம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. செபி இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க.
மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது எந்த காசும் நம்ம கட்ட தேவையில்லை. எக்ஸிட் லோட், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டை விட்டு வெளில வரும்போது விற்கும்போது ஏதாவது பணம் கட்ட வேண்டியது இருக்கா, சார்ஜஸ் இருக்கான்னா இருக்குது. அதுக்கு பேர் தான் எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும், ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வரீங்க அப்படின்னா சில சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 வருஷம் கழித்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இது தவிர எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று பார்த்துருப்போம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கான காசு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்க, இப்போ இந்த ஃபண்டில் 87.5% லார்ஜ் கேப்பில் போடுறாங்க. மீதி 12.5% எங்கே போடுறாங்க அப்படின்னு எனக்கு இங்கே இந்த பிடிஎஃப்பில் பார்க்க முடியலைங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், நான் மறுபடி மீதி இருக்கிற 12.5% எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குங்க. டெப்டில் 0.2%, அதர்ஸில் 12.3% அவங்க இன்வெஸ்ட் செய்கிறாங்க. ஸோ அதுதான் மீதம் இருக்கிற 12.5%. டெப்ட்னா நம்ம பார்த்துருக்கோம் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க. 87.5% ஈக்விட்டி, அது லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்கனால அது மொத்தமாகவே லார்ஜ் கேப்பில் தான் அவங்க இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க. சரி, மீதி 12.5% 0.2% வந்து டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NCD அண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் அனைத்துமே நான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் தான் எடுக்கிறேங்க. அடுத்தது 12.3% எங்கே இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டிஸில் பெரும்பாலும் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க. எந்த பேங்க் எஃப்டி? ஆக்சிஸ் பேங்க் மற்றும் HDFCயில் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க. அது தவிர TREPSன்னு இருக்குது. அது வந்து RBIயோட ஒரு ப்ரொசீஜருங்க. அதுவும் கடன் கொடுக்குற ஒரு ப்ரொசீஜர் தான். அது ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் ஆக அது கருதப்படும். அதுவும் ஒரு சேஃபாக போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இங்கே தான் மீதி இருக்கிற 12.5% இந்த ஸ்கீமோடது இருக்குது. சரிங்க, டெப்ட் ஃபண்டுனா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டெப்ட் ஃபண்டுனா அந்த ஃபண்டு பெரும்பாலான காசை பாண்ட்ஸில் தான் போடுவாங்க. பாண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லைன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட்டோட T-பில்ஸ் இல்லைன்னா கார்ப்பரேட்டோட கமர்ஷியல் பேப்பர்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் கவர்மெண்ட் T-பில்ஸ்னால் என்னென்னு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோங்க. அது பார்க்காதவங்களுக்காக லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போது டெப்ட் ஃபண்ட்ஸில் என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குன்றதை கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாங்க. ஓவர் நைட் ஃபண்ட், அதாவது முதலீடு பண்ணுற பணத்தை பெரும்பாலும் 1 டே மெச்சூர் ஆகிற ஃபண்டில் போடுறது தான் ஓவர் நைட் ஃபண்ட். லிக்விட் ஃபண்டுனா 91 நாட்களில் மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ் இல்லை T-பில்ஸ் இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் போடுறது தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ எல்லாமே மெச்சூரிட்டி எப்போ நடக்குதுன்னு பேஸ் பண்ணி தான் இந்த கேட்டகரைசேஷன் இருக்கும். லாங் டியூரேஷன் ஃபண்டுனா எங்கெல்லாம் 7 வருஷத்துக்கு மேலே மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். இது பெரும்பாலான காசு அதில் இன்வெஸ்ட் செய்வாங்க. அதே மாதிரி மீடியம் டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி 3 to 4 வருஷத்துக்குள்ளார மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது ஷார்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 வருடத்துலேருந்து 3 வருடத்துக்குள்ளார மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தான் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ்னால் 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளார மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ். இது தவிர டைனமிக் பாண்ட் இருக்குங்க. டைனமிக் பாண்ட்னா எந்த காலகட்டத்தில் எக்ஸ்பயர் ஆகிற பாண்ட்ஸ்லையும் அதை இன்வெஸ்ட் செய்கிறது தான் டைனமிக் பாண்ட். அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் இருக்குது. இது கார்ப்பரேட் பாண்ட்ஸில் 80% மினிமம் இன்வெஸ்ட் செய்கிற ஃபண்ட்ஸ் தான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ். கில்ட் ஃபண்ட், கில்ட்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்க. ஸோ 80% மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் கவர்மெண்ட் அளிக்கிற பாண்ட்ஸ் இல்லைன்னா ட்ரெஷரி பில்ஸ், T-பில்ஸ், அதில் மினிமம் 80% இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தான் கில்ட் ஃபண்ட். அடுத்தது பேங்கிங் அண்ட் PSU ஃபண்ட். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இல்லை பப்ளிக் செக்டர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் 80% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்க அளிக்கக்கூடிய பாண்ட்ஸில் 80% இன்வெஸ்ட் செஞ்சுருக்கிற ஃபண்டு தான் பேங்கிங் அண்ட் PSU ஃபண்ட். இப்போ நம்ம ஒரு டெப்ட் ஃபண்டை எடுத்துகிட்டு டீட்டெயில்டாக அதை கொஞ்சம் பார்ப்போம். சரிங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோடெக் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட். அந்த பேர்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு
கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன, செபி என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, மினிமம் 80% கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். சரிங்க, இந்த ஃபண்டை பற்றி நம்ம விரைவாக பார்த்துடலாம். நம்ம முன்ன பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் 2 வகை இருக்குது. ஒன்று ரெகுலர், இன்னொன்று வந்து டைரெக்டாக வாங்குறது தான் நல்லது. நான் ரெகுலராக வாங்குறீங்கன்னா கமிஷன் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தவிர நமக்கு growth oriented ஃபண்ட் இருக்குது, இல்லைன்னா டிவிடெண்ட் ஓரியன்ட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 வகையில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஜீனா ரெகுலர் ஃபண்ட் growth, டைரக்ட் growth, அடுத்தது ரெகுலர் மந்த்லி டிவிடெண்ட், டைரக்ட் மந்த்லி டிவிடெண்ட். உங்களுக்கு டிவிடெண்ட் வர மாதிரியான ஆப்ஷன் வேணும்னா அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை டிவிடெண்ட் வேணால் அது growth-ஆகவே காம்பவுண்டிங் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா growth சூஸ் பண்ணுங்கள். ஆனால் டேரெக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் தான் நல்லதுங்க. ஏன்னா ரெகுலருக்கு அடிஷ்னலாக கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது தவிர நெட் அசெட் வேல்யூ NAV அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு யூனிட் அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்றதான் NAV. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2746.594 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அசட்டை மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ஃபண்டுலன்னு பார்த்தீங்கன்னா 4031 கோடி ரூபாய்களை அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. யார் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தீபக் அகர்வால். இவர் யார் என்னன்றது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை இந்த டீட்டெயில்ஸில் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸும் இவர் மேனேஜ் பண்ணுறாரான்னு பார்த்துக்கலாம். அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது இந்த ஃபண்டை பற்றி அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா மாடரேட்லி லோ ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பாண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனிகள் எல்லாமே நல்ல ரேட்டட் கம்பெனிஸாக இருக்கும், அதனால தான் லோ ரிஸ்க்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்க, எந்தெந்த கம்பெனியோட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ரேட்டிங் என்னென்ன, கிரைசில்ன்ற கம்பெனி அந்த பாண்ட்ஸ்க்கு என்னென்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த ரேட்டிங் டீட்டெயில்ஸும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே இருக்குது. அது தவிர கீழே இன்னும் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கும், எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ்க்கெல்லாம் நம்ம கட்ட வேண்டியது இருக்கா, என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் அதுக்கெல்லாம் பணம் கட்ட வேண்டியது இருக்கா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்ற டேட்டா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் முதல்ல கட்டும்போது. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கூட கட்டலாம். என்ட்ரு ஆகும்போது ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லோட் எதுவுமே கிடையாது, எக்ஸிட் லோடும் எதுவுமே இதற்கு கிடையாது. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னு நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபண்ட்ஸ் பற்றி இருக்குங்க. சரிங்க, இப்போது மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்துட்டோம், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்துட்டோம், எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்துட்டோம். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருந்ததுன்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம நேரடியாக முதலீடு பண்ணலாமா, வீட்டில் உட்காந்தபடி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. என்னென்ன வழியாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு வேண்டிய ஸ்கீமை வாங்கிக்கலாம் தனித்தனியாக. ஆனால் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போய் உங்கள் KYCயை கம்ப்ளீட் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுக்கிற ஒரு வேலை. ஒரு வெப்சைட்டில் போய் நாம் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கேருந்து ஸ்கீமை, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை வாங்கிறது. அது இல்லைன்னா ஜீரோதா போன்ற புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஜீரோதா கிட்ட காயின் ஒரு ஆப் இருக்குது, அது வழியாகவும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம். சரி, என்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் இல்லை, இதுக்காக நான் பணம் கொடுத்து ஜீரோதாவில் சேரணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லைங்க. தனியாக மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டி, MF யூட்டிலிட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நீங்கள் இலவசமாகவே ரெஜிஸ்டர் செஞ்சு, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல KYC முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட ஸ்கீம்ஸ் கூட வாங்கிக்கலாம். நம்ம இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஸ்கீமை வாங்கலாம் அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோ நம்ம ரூபி டிரைவர் சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்கள். இது ஃப்ரீயாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். இது இல்லாமல் சில பேருக்கு அதிகமாக தேவைப்படலாம், ஆனால் முக்கியமாக தேவைப்படக்கூடிய லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஆவணங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ற வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. நீங்கள் mfuindia.comன்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்கீம்ஸை வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் MFU இந்தியா வெப்சைட்டுங்க. ஸோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி
உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பதில் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.